இந்தியாவுக்கே குட் பை சொல்லிட்டு போகிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்க? ஆமாங்க, வாட்ஸ்அப் தாங்க. நான் இதுக்கு மேலாம் இந்தியாவில் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு போகிறாங்களாம். ஏன், எதனால் போகிறாங்க? அதே மாதிரி வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எல்லாமே விரிவாக பார்க்கலாம். இதுதான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இப்போ ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி லீவு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, நாளை மறுநாள் எக்ஸாம் இருக்குது, அந்த மாதிரி பசங்களுக்குள்ள தொடர்பையும் அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஸ்டோரி அனுப்புறது, புக்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரியெல்லாம் கூட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னா வாட்ஸ்அப் தாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிற ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்ஸ்டாகிராமும் சரி, ஃபேஸ்புக்கு, மீதி எல்லாமே இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாலும் அது மற்றவங்களால் பார்க்க முடியும். வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறேன்னு வைங்களேன், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் சேட் பண்ணுறேன்னு வைங்களேன், அப்போது என்னையும் என் ஹஸ்பண்டை தவிர மற்றவங்க யார் நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற விஷயத்த பார்க்க முடியாது. நான் என்ன சேட் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை அப்படின்னா என்னுடைய வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் தெரியும். இடையில் இருக்கிற இந்த நெட்வொர்க்குக்கும் சரி, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பே நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்க முடியாது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாம் எங்களால் முடியாது. வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் எல்லாருமே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மையை நான் கொடுக்க மாட்டேன், என் மேலே இருக்கிற நம்பிக்கையினால தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மெட்டா நிறுவனம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது, ஆனால் ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நீங்கள் இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு நீங்கள் ஏதாவது ஒன்று சேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதை கவர்மெண்ட்டாலையும் எடுக்க முடியும். இப்போ தேர்ட் பர்சன் யாராவது நினச்சாலும் அதை நீங்கள் எடுக்க முடியும், உங்களோட ஐடி ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். கண்டிப்பாக ஃபேஸ்புக்லேயும் சரி அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய இருக்குது ஃபேஸ்புக் மேலேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் மேலேயும் சரி. ஆனால் வாட்ஸ்அப் இது வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, ஒரு பர்சனல் விஷயமா இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலயமா மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா இது மூலயமா மட்டும்தான் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரை வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கொடுக்குறாங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அறிமுகமாச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்ததில் வந்து எல்லாமே பரவலாக வந்து எல்லா ஃபோன்லேயுமே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கிற ஜியோ ஃபோன் வரைக்கும் நீங்கள் பட்டன் ஃபோன்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக வந்துருச்சு வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேலாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், ஒரு 2009 அந்த ரேஞ்சிலலாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு 50 ரூபா நீங்கள் பே பண்ண மட்டும் தான் அந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நெட்வொர்க்கு ஜியோ வரத்துக்கு முன்னாடி இப்போ ஏர்டெல்லு, வோடஃபோனு இதெல்லாம் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி தானே இருக்குது. ஆமாங்க, இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏர்டெல், வோடஃபோன், அப்புறம் நிறைய நெட்வொர்க்ஸ் எல்லாம் இருக்குது, ஏர்செல்லு, ரிலையன்ஸு, இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது 1.5 GB 257 அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அந்த 1.5 GB நீ ஒரே நாளில் காலி பண்ணிட்டேன்னா கூட மறுநாள் என்ன பண்ணணும், அதே 247 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பைசா கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அப்போவே லைஃப் நல்லா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்டு உலகம் ஃபுல்லாமே குட்டிச்சோறு ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நாளைக்கே வந்து 1.5 GB 1 GB யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க.
ஜியோ வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனை கிடையாது, அன்லிமிட்டெட் கால்ஸு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அன்லிமிட்டெட் கால்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சில பேக்கேஜ் மட்டும் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1.50 அந்த மாதிரி கட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ்க்கு பிஃபோர் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, ஒரு 8 இயர்ஸ்க்கு பிஃபோரே அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து. அப்போ காலகட்டங்கள்லாம் கால் வந்து அந்த காசு கட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு வேகமாக பேசுவாங்க. இப்போ டைம் இருக்குது, பட் ஆனால் பேச தான் நேரம் இல்லை யாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு, யூடியூப் பார்க்குறதுக்கு, ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கு, இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கே நேரம் வந்து கரெக்டாக இருக்குது. யாரோட அப்பாக்கிட்டையும் சரி, அம்மாக்கிட்டையும் சரி, அக்கா கூட பிறந்த தங்கச்சி சரி, தம்பி யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பை வந்து மெட்டா நிறுவனம் வாங்குறதுக்காக முன் வராங்க. அப்போ வந்து எல்லாருமே பயந்தாங்க, இந்த சேஃப் அண்ட் செக்யூர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நார்மலாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மெட்டா நிறுவனம் வாங்கினதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃப் அண்ட் செக்யூரை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்காக டெல்லி ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற சேட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டமாகவே நடந்தது. அது மட்டும் இல்லை, ராமேஸ்வரம் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேரிங் வந்து எத்தனை பேருக்குன்னா ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் வந்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு லிமிட்டை வச்சாங்க, 5 பேருக்கு இல்லை 3 பேருக்கு மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் வர வச்சாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த மாதிரியெல்லாம் தான். ஏன்னா கவர்மெண்ட் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி போராட்டங்களுக்கு ஃபஸ்ட்டு முற்றுப்புள்ளி வச்சுருப்பாங்கள்ல, ஒருத்தர் ஷேர் பண்ணியிருப்பாங்கள்ல, அவனை பிடிச்சி உதச்சா சரியாக போயிடும்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தவறான விஷயங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பரப்பி அது வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையில் ஒரு பரபரப்பு பேச்சையும் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி தவறுதலெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களையெல்லாம் நாங்கள் கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா. பட் வந்து வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்க, இது மட்டுமோட நின்றுடுமா, இப்போது அவங்களுக்கு தேவையானதாக மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பர்சனல் விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நோண்ட ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இதுக்கு மேலே வேண்டாம் சாமி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இந்தியா மட்டும் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணல, உலக நாடுகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யார் யார் யூஸ் பண்ணுறாங்க, எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. நியூசிலாந்து, US, UK, இந்தியா, கனடா, அப்புறம் ஜப்பான், இந்த நாடுகள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உனக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை கொடுத்தேன்னா மற்ற நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட் ஆவாங்க, அவங்களும் வந்து அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுற பெர்சல் நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறதில்ல, நீங்கள் என்ன புது சட்டமாக கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் நிறுவனம் முன்வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் இல்லை, எங்கள் கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் எங்களுடைய ரூல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டு இருந்தால் இந்தியாவில் இருங்க, இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனம் கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட தயங்காமல், இல்லைப்பா இதெல்லாம் சரி வராது, ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு தான் நம்ம வாட்ஸ்அப்பே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜனங்க எல்லாரும், அவங்களுக்கெல்லாம் நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் நாட்டை விட்டு வேணும்னா கிளம்பிடுறேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லவர்ஸ் எல்லாம் சேட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் சொல்லுங்களேன், லவர்ஸ் எல்லாம் சேட் பண்ணும்போது இப்போ கேர்ள் வந்து ஒரு சேட் பண்ணியிருக்காங்க வைங்களேன், அதுக்கு பாய் வந்து கண்டிப்பாக ரீப்ளே பண்ணியே ஆகணும். அவன் எந்த நிலைமையில் எப்படி இருக்கானலாம் தெரியாது, ஒன்று ஃபீவரில் படுத்துட்டு இருக்கலாம், இல்லை ஏதாவது வேலையில் இருக்கலாம், பட் ஆனால் ரீப்ளே வந்தே ஆகணும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துன்னு. ஆனால் எந்த சுச்சுவேஷனில் இருக்கான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த நேரத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் பயந்து என்ன பண்ணணும், ரீப்ளே பண்ணியே ஆகணும். பட் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபீலே ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருந்தது வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையாக வந்து ஒரு விஷயத்த எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பேரண்ட்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படின்னா ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், உடனே நம்ம பார்க்கல ரீப்ளே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு போகும்போது என்ன திட்டு கண்டிப்பாக வாங்குவோம். ஏன் நீ உடனே ரீப்ளே பண்ணல, ஏன் அதுக்கு நீ உடனே இது வேலை செய்யலை அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் இதுக்கு மேலே இல்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ட்ரஸ்ட் இருக்காது மெயினாக இதன் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் இருந்தால் பெஸ்ட்டாக இல்லை இல்லையனா பெஸ்ட்டாக லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.